Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar. Ashhadu an la ilaha illallah. Ashhadu an la ilaha illallah. Ashhadu anna Muhammadar Rasulullah. أشهد أن محمد رسول الله. حي على الصلاة، حي على الصلاة، حي على الفلاح، حي على الفلاح. الله أكبر، الله أكبر، لا إله إلا الله. Alhamdulillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. Ittaqullah haqqa tuqatihi wa la tamutunna illa wa antum muslimun. Ittaqullah alladhi tasa'aluna bihi wal arham innallaha kana alaykum raqiba. Ittaqullah wa qulu qawlan sadida. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கியிருக்கக்கூடிய ஜுமா எனும் இறைவணக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே நம்மை பற்றி சொல்கின்ற போது குந்தும் கைர உம்மத், மனித சமுதாயத்தில் நீங்கள் தான் சிறந்தவர்களாக இருக்கின்றீர்கள். உக்ரஜலின் நாஸ், இந்த படைக்கப்பட்ட இந்த மனித சமுதாயத்திலேயே நம்மளை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரொம்ப புகழ்ந்து சொல்லக்கூடிய ஒரு நிலையில் வைத்திருக்கின்றான். காரணத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்ற போது தக்முரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நீங்கள் நன்மை ஏவுகின்றீர்கள், தீமையை விட்டு தடுக்கின்றீர்கள். சிறந்த சமுதாயம்னா ஒரு முஸ்லீம்னாலே சிறந்த சமுதாயம் கிடையாது, ஒரு முஸ்லீம் பேர் வைத்ததுனால சிறந்த சமுதாயம் கிடையாது. மக்களுக்கு மத்தியிலே நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர்கள் தான் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஒரு புகழாரம் சூட்டக்கூடியதை பார்க்கின்றோம்.
அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கின்ற போது, நீங்க மக்களிடத்தில் சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இன்னமா அன பஸ்ரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான். யூஹா இலைய, அல்லாஹ்விடத்திலிருந்து எனக்கு வகி வருகிறது, வகி அறிவிக்கப்படுகின்றது. அன்னமா இலாஹுக்குன் இலாகுன் வாஹி, உங்களுடைய இறைவன் ஒருவன் தான் என்று சொல்லி எனக்கு வகி அறிவிக்கப்படுகிறதுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இந்த ஏகத்துவத்தை சொல்வதற்காக வந்த நபிமார்கள் எல்லாம் எந்த பணியை செய்தார்களோ அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதரும் செஞ்சாங்க. செய்துவிட்டு அவங்க சொன்னது என்னன்னா, நானும் உங்களை மாதிரி மனுஷன் தான், எனக்கு வகி வருது அல்லாஹ் கிட்ட இருந்து. என்ன வகி வருது? அல்லாஹ்வை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும் என்று ஏவ சொல்லி எனக்கு வகி வருகிறது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். இன்னைக்கு நம்ம சிந்திக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தூதுத்துவ பணி முடிந்து விட்டது. அதுக்கப்புறம் தூதர் யாருமே வரமாட்டாங்க, இவர் தான் இறுதி நபி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முடிவு செய்து விட்டார். அதுக்கப்புறம் தூதர் யாருமே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதரோடு முடிந்து விட்ட இந்த பணியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மீது சுமத்தி, அதைத்தான் குந்தும் கைர உம்மத் என்று அல்லாஹ் படைக்கப்பட்ட இந்த மனித சமுதாயத்தில் நீங்கள் தான் சிறந்தவர்கள், நன்மை ஏவனும் தீமையை தடுக்கணும், நபிமார்கள் எந்த பணியை செய்தார்களோ அந்த பணியை நீங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பணியை நம்மீது சுமத்தி இருக்கின்றார். எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான, அதாவது ஒரு மனுஷன் எதை செலவு செய்தாலும், எவ்வளவு அர்ப்பணிப்பு செய்தாலும், எவ்வளவு தியாகம் செய்தாலும் கிடைக்காத ஒரு பொறுப்பு அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லக்கூடிய அந்த அந்தஸ்து யாரும் கிடைக்குமா? நான் அல்லாஹ் என்னை உன்னுடைய தூதரை ஆக்கிக்க, நான் காலமெல்லாம் ருஹூல இருக்கிறேன், நான் சஜிதாவில இருக்கிறேன், என்னை உன்னுடைய தூதராக அங்கீகரித்துக் கொள் என்று சொன்னால் முடிஞ்சு போயிருச்சு. அது காத்தமுன் நபி, அவர்தான் முத்திரை, நபிமார்களுடைய கடைசி முத்திரையாக அல்லாஹ்வுடைய தூதர் ஆக்கப்பட்டு விட்டார்கள். இனி யாருக்கும் அந்த வாய்ப்பு இல்லை. ஆனா அல்லாஹ் என்ன பண்றானா, அந்த பணியை நீங்கள் செய்யலாம், நம்ம எல்லோருக்குமே அந்த வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். இறை தூதர்கள் எந்த சத்தியத்தை சொன்னார்களோ, எந்த அசத்தியத்தை எதிர்த்தார்களோ, எப்படிப்பட்ட களப்பணியில் அவர்கள் இருந்தார்களோ அந்த வாய்ப்பை ரப்பல் ஆலமீன் இன்னைக்கு நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். எப்படிப்பட்டதுன்னா, இன்னைக்கு களத்துல இருக்கிறோம், நம்ம எதை நோக்கி மக்களை அழைக்கின்றோமோ அது எப்படிப்பட்ட கொள்கை என்பதை முதல்ல விளங்கணும். ஒரு பொதுவா ஒரு இடத்துல வேலைக்கு ஆள் எடுப்பாங்க, நீங்க வாங்க, நீங்க மார்க்கெட்டிங் பண்ணுங்க, நம்முடைய ப்ராடக்ட் இதுதான், இதை நீங்க போய் வித்துட்டு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அங்க போய் வேலைக்கு போகும்போது அவங்க அது விஷயமெல்லாம் சொல்லுவாங்க. இந்த பொருளை போய் மக்கள்கிட்ட போய் விற்கிறதுனா அவ்வளோ ஈஸியாக விற்க முடியுமா? இன்னைக்கு எவ்வளவு ஒரு இந்த பொருளுக்கு ஒரு மதிப்பு இருக்குமா? இப்படிலாம் யோசிப்போம். அப்போ இன்னைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய மார்க்கத்தை கொண்டு போய் மக்களிடத்தில் சொல்கின்றான். அவன் மட்டும்தான் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் என்பதை சொல்கின்றான். இதை கொண்டு போய் நாம் சொல்கின்ற போது இதுக்கு என்ன ரிசல்ட் இருக்கும்? இந்த தௌஹீதை பிரச்சாரம் செய்கின்ற போது அதுல ஏதாவது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா என்ற ஒரு சிந்தனை நமக்கு வரலாம். எப்படிப்பட்ட கொள்கையை நாம் மக்களிடத்தில் போய் சொல்ல போகிறோம் என்று சொன்னால், இதே தமிழகத்தில், ஒட்டுமொத்த உலகத்தில் கடந்த கால வரலாறுகள் நிறைய இருக்கிறது, அதெல்லாம் தூக்கி ஓரம் வைப்போம். இதே தமிழகத்தில் இந்த தௌஹீத் என்று சொல்லக்கூடிய இந்த கொள்கை மிகப்பெரிய புரட்சியை வித்திட்டு இருக்கிறது. சாதாரணமெல்லாம் நம்ம கடந்து வரவில்லை. இந்த சமுதாயத்தை நீங்கள் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்க போய் தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம் சமூகத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால், இவங்களுக்கு ஏகத்துவம்னா என்னன்னு தெரியாதுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீங்க அல்லாஹ் ஒருவன் என்று நம்பி சும்மஸ்தகீம், அதில் உறுதியாக இருங்கள் என்ற பிரச்சாரத்தை நாம் முன்வைத்தோம். 30 வருஷத்துக்கு முன்னாடி போனோம்னா முஸ்லீம்கிட்ட கேளுங்களேன், பாஸ்போர்ட் எடுப்பாங்க. ஒருத்தர் பாஸ்போர்ட் எடுத்து என்ன பண்ணணும்? விசா அடிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்க, ஸ்டாம்பிங்காக அனுப்புவாங்க, ஏதாவது ஒரு அதுல ஒரு வேலைகள் இருக்கும். முஸ்லீம் சமுதாயத்துடைய 30 ஆண்டுகளுக்கு முந்தைய வாழ்க்கை வரலாறு நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், பாஸ்போர்ட் எடுத்த உடனே நேர தர்காக்கு போவாங்க. பாஸ்போர்ட்டுடைய இமிகிரேஷன் ஆபீஸ் தர்கா என்று முஸ்லிம்கள் நம்பி இருந்த ஒரு காலம் இருந்தது. போய் அங்க தர்கால போய் பாஸ்போர்ட்டை வைத்து அதுக்கப்புறமாகத்தான் பாஸ்போர்ட்ல மற்ற வேலைகள் நடக்கும். கல்யாணம் என்று சொன்னால் தர்காக்கு போவாங்க, குழந்தை பிறந்தால் தர்காக்கு போவாங்க, நோய் என்று சொன்னால் தர்காக்கு போவாங்க, வாழ்க்கையில் ஒருவன் வெற்றி அடைந்து விட்டால் தர்கா, எதனால தர்கா. இப்படி இருந்த இந்த சமுதாயத்தில் ஏகத்துவத்தை விதைத்து இன்னைக்கு அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் லட்சக்கணக்கான மக்கள் இந்த ஏகத்துவத்தில் வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம ஏற்படுத்தி இருக்கிறோம். எந்த அளவுக்கு இந்த ஏகத்துவ கொள்கை இங்கே கால் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால், இளைஞர்கள் எடுத்து பாருங்களேன். 30 ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் பள்ளிவாசல் உங்களுடைய வயசானவங்களை போய் கேளுங்களேன். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி தமிழகத்தில் இந்த சமுதாயத்துடைய, முஸ்லிம் சமுதாயத்துடைய நிலை என்ன இருந்தது? இளைஞர்கள் பள்ளிவாசலுக்கு வரமாட்டாங்க. இளைஞர்கள் என்று சொன்னால் சினிமா நடிகர்கள் பின்னாடியும் அரசியல் தலைவர்கள் பின்னாடியும் தான் சுத்திக்கிட்டு இருந்தாங்க. தாடி வைக்கக்கூடிய ஒரு இளைஞரை 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழகத்தில் பார்க்க முடியாது.
அரசியல் கட்சி தலைவர் பின்னாடியும் ஸ்டார் வைத்துக் கொண்டு நடிகர்கள் பின்னாடியும் சுற்றி திரிந்த காலம் தமிழகத்தில் இருக்கிறது. அப்படியே மாற்றி இளைஞர்களை எல்லாம் இந்த ஏகத்துவத்தின்பால் அழைத்து தாடி வைக்கக்கூடிய இளைஞர்களை உருவாக்கி வழிபாடு வணக்க வழிபாடுல ஈடுபடக்கூடிய இளைஞர்கள் இன்னைக்கு லட்சக்கணக்கில் உருவாகி இருக்கிறார். பெண்களை நீங்கள் எடுங்க, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி தமிழகத்தில் எடுத்தீர்கள் என்று சொன்னார் திருமணம் நடக்கும். உங்க அம்மா கிட்ட, உங்க அப்பா கிட்ட, உங்க அப்பா பெத்தா கிட்ட எல்லாம் போய் கேட்டு பாருங்களேன், கல்யாணம் எப்படி நடக்கும். ஒரு கல்யாண வீட்டுக்குள்ள போனோம் என்று சொன்னால் இது முஸ்லீம் வீட்டு கல்யாணமான்னு கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கும். பெண்கள் தான், இஸ்லாமிய பெண்கள் இடத்துல ஹிஜாப் என்பது கல்யாண வீட்டில் பேணப்படவே பட. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு என்ன தெரியுமா நிலைமை? கல்லூரிக்கு செல்லக்கூடிய பெண்கள் இன்னைக்கு ஹிஜாப் அணிகிறாங்க. ஒரு காலம் இருந்தது பெரியவங்க ஹிஜாப் போடுவாங்க, சின்ன பெண்களுக்கு ஹிஜாப் போட மாட்டேன்ற சூழ்நிலை எல்லாம் மாறி ஏகத்துவம் இந்த தௌஹீத் எப்படிப்பட்ட புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால், பெண்கள் கல்லூரிக்கு செல்லக்கூடிய பெண்கள், பள்ளிக்கூடங்களுக்கு செல்லக்கூடிய பெண்கள் இன்னைக்கு ஹிஜாப் அணியக்கூடிய அளவுக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு ஸ்கார்ப் போடுற பழக்கத்தை உருவாக்கி சின்ன வயசுல இருந்து அவங்கள ஸ்கார்ப் போட வச்சு அந்த அவர்கள் பருவ வயதை அடைந்த பிறகு ஹிஜாபோடு இருக்கக்கூடிய ஒரு நிலை இந்த தௌஹீத் ஏற்படுத்தி இருக்கிறது. எவ்வளவு பெரிய புரட்சிகளை இந்த மண்ணில நாம் விதைத்திருக்கிறோம் என்று சொன்னால், இந்த சமுதாயம் மூட நம்பிக்கையில் இருந்துச்சு. ஜோசியம் பார்ப்பாங்க, பேய் பிசாசு இருக்குது நம்புவாங்க, இவர்களுக்கு பில்லி சூனியம் இருக்கு. வயசானவங்க கிட்ட போனா கூட நல்ல தாடி வச்சிருப்பாரு, தொப்பி போட்டிருப்பாரு, 5 வேளை தொழுவாரு, ஹஜ்ஜிக்கு போயிருப்பாரு, பல உம்ரா செய்திருப்பார். அவரிடத்துல போய் கேட்டா என் மச்சான் எனக்கு சூனியம் வச்சுட்டான் இப்படி சொல்லுவாங்க. என்னங்க உங்க மச்சான் உங்களுக்கு வியாபார போட்டி, இவர் என்னவோ பெரிய அனில் அம்பானி முகேஷ் அம்பானி மாதிரி வியாபாரம் போதுற மாதிரி என் மச்சான் எனக்கு வச்சுட்டான். என்னங்க பண்ணாரு? என் கண்ணு முன்னாடி பார்த்த எலுமிச்சை பழத்தை அறுத்தாங்க, ரத்தம் ஓடுச்சு, அங்க இருந்து அந்த நடந்தது இது நடந்தது என்று சொல்லி முஸ்லிம் சமூகத்தில் உள்ளவர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். நம்ம சவால் வச்சு சூனியம் என்று சொன்னால் இன்னைக்கு ராகுல் காந்தி மோடிக்கு வைப்பாரு, மோடி ராகுல் காந்திக்கு வைப்பாரு. எவ்வளவு பெரிய இன்னைக்கு போட்டி நடக்கிறது. சூனியத்தால் ஒன்று இயலும் என்று சொன்னால் இன்னைக்கு ஒவ்வொரு அரசாட்சியை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் சூனியத்தை கையில் எடுத்துருவாங்க. அது நடக்காதுங்க. 50 லட்சம் தரும், எங்க காலடி மண்ணை தரும், எங்க முடிய தரும், உனக்கு என்ன வேணும், பழைய துணி வேணுமா, என்ன வேணாலும் தரும். சூனியம் என்பது பொய் என்பதை இந்த சமூகத்தில் விதைத்திருக்கிறோம். மூட நம்பிக்கைகளை விட்டு இந்த சமூகத்தை நம்ம மீட்டெடுத்திருக்கிறோம். பெண்களிடத்தில் நல்ல ஒரு கலாச்சாரத்தை விதைத்திருக்கிறோம். இளைஞர்களிடத்தில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறோம். ஏகத்துவத்தை விதைத்திருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய அசத்திய கொள்கைகளை எல்லாம் இந்த சத்திய கொள்கை மூலமாக நம்ம தூக்கி எறிந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையில இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி இன்னைக்கு தமிழகத்தில் உள்ள மக்கள் வந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கூட நம்ம என்ன நினைக்கிறோம்னா, பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்றால் அது ஆளுங்கள் செய்யணும், அது நிர்வாகிகள் செய்யணும், அது தாய்க்களாக இருக்கக்கூடியவர்கள் செய்யணும். ஒரு களப்பணிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் கூட நம்ம வேலை இல்லை. அது நம்மளுடைய வேலை என்ன? சம்பாதிக்கணும், கடை வைக்கணும், வியாபாரத்தை பார்க்கணும், படிக்கணும், குடும்பத்தை பார்க்கணும். நமக்குள்ள இந்த விஷயங்களை மட்டும்தான் நம்ம செய்யணும். இந்த ஏகத்துவ பணி, இந்த பிரச்சார பணி, இந்த மார்க்க பணிகள் என்று சொன்னால் அது இமாம்கள் செய்வாங்க, அதற்கென்று உள்ள பேச்சாளர்கள் செய்வாங்க, அதற்கென்று உள்ள நிர்வாகிகள் செய்வார்கள் என்ற ஒரு மனநிலை இன்னைக்கு உருவாகிவிட்டது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்றான், வமன் அக்ஸனு கௌலன், அழகிய வார்த்தைக்கு அழகிய சொல்லுக்கு சொந்தக்காரர் யார் தெரியுமா? மிம்மன் தாஅ இலல்லாஹ், அல்லாஹ்வை நோக்கி அழைத்து வ அமில சாலிஹன், நல்ல அமல்கள் செய்து வ கான இன்னி மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம்களில் உள்ளவன் என்று சொல்லக்கூடியவனை விட அழகிய வார்த்தைக்கு சொந்தக்காரன் யார்? அவ்வளவு அழகாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பணியை பற்றி நமக்கு திருமறை குர்ஆனிலே எடுத்து சொல்கின்றான். அவ்வளவு அழகான, அவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தைக்கு சொந்தக்காரர்கள் இவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பல இடங்களில் சொல்லித்தர. நம்ம என்ன பண்றோம்னா, இதை நீ வச்சுக்க, ஜெயிக்கிறத கொண்டு போய் ஒருத்தருக்கு கொடுத்துட்டு தோக்கிறத நம்ம வச்சுக்கணுமா? சம்பாதிக்கிறோம், நம்ம உலக வாழ்க்கையில ஈடுபடுறோம், என்ன இந்த உலகத்துல ஜெயிச்சிருவோம்? எவ்வளவு ஜெயிக்க முடியும்? நாளைக்கு மறுமையில போய் அல்லாஹ்விடத்தில் நிற்கின்ற போது அவனிடத்தில் என்ன பதில் சொல்ல போறோம்? அதெல்லாம் தூக்கி ஓரம் போட்டுரும். அதாவது இந்த மார்க்க பணி செய்யும் போது நம்ம மனசுல என்ன வருதுன்னா, நம்ம செய்யலைன்னா, நான் செஞ்சாதான் இங்க நடக்க போறது ஒண்ணும் கிடையாது, செய்யவில்லை என்று சொன்னால் எனக்கு என்ன நஷ்டம், அதை யோசிக்கணுமா இல்லையா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல ஒரு வரலாறு ஒன்று சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. போற நேரத்துல ஒரு இடத்துல ஒரு வரம்பு மீறிய ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்றான், ரொம்ப வரம்பு மீறிட்டாங்க, அவர்களுக்கு எதிராக நீங்கள் போர் புரியுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளையிடுறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளையிடுகின்ற போது அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று அவர்கள் போர்க்களத்துக்கு சென்றிருக்க வேண்டும். ஆனா அவர்கள் என்ன சொல்றாங்களா, இதுக அந்த ரப்புக்க காட்டிலா,
நீயும் உன்னுடைய இறைவனும் சென்று போய் போரிடுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட அந்த உம்மத்து சொல்றாங்க, போருக்கு போன நல்லா சொல்றான், அது ஓகே, நீங்களும் உங்களுடைய இறைவனும் சென்று போரிடுங்கள். இன்னும் ஆகுனா காயிடும், நாங்க இங்கே இருக்கோம், அங்க களத்துக்கெல்லாம் வர முடியாது. சண்டை போடுறது, போர் புரியறது, கஷ்டப்படுறது இதெல்லாம் எங்களால் முடியாது, நாங்க இங்க இருக்கிறோம், நீங்க தான் போங்க, நீங்க தூதர், அல்லாஹ் இருக்கிறான் போங்க என்று சொல்லி நீங்களும் உங்களுடைய இறைவனும் போய் போர் புரியுங்கள் என்று சொல்லி சொல்றாங்க. எப்படிப்பட்ட சமுதாயம் தெரியுமா அது? சாதாரண ஒரு சமுதாயம் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சமுதாயத்திற்கு அவ்வளவு அருட்பெயர்களை கொடுத்திருக்கின்றான். ஒரு இடத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது, இது ஃபரக்னா பிக்குமுல் ஃபஅஞ்சைனாஹும், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே கடலை நாம் பிளந்தோம். அவ்வளவு பெரிய அத்தாட்சியை நம்ம காட்டணும். நீங்க பாக்குறீங்க, உங்க கண்ணு முன்னாடி கடலை நாம் பிளக்கிறோம். அக்ரனாக ஆல ஃபிரௌனை அதில் மூழ்கடித்ததை நீங்கள் பார்த்தீர்கள். இவ்வளவு பெரிய அற்புதத்தை அல்லாஹ் ரப்பல் அவங்க கண்ணு முன்னாடி காட்டி இருக்கிறான். போய் போர் புரியுங்கன்னா நீங்களும் அல்லாஹ் போய் பாருங்க. அல்லாஹ்வுக்கு வாய்க்கல என்ன? அல்லாஹ்வுக்கு தகுதி இல்லாமலையா? அல்லாஹ்வால முடியாமலையா? எவ்வளவு பெரிய அநியாயக்கார கூட்டமாக இருந்தாலும் அல்லாஹ்க்கு அழிக்கிறதுக்கு ஒரு பெரிய வேலையே கிடையாது. யானை படை வந்தது, ரப்பல் ஆலமீன் சின்ன பறவைகளை அபாபில் கூட்டத்தை அனுப்பினான். அபாபில் கூட்டத்துக்கு முன்னாடி பெரும் யானை படை விழுந்து வைக்கோலாக ஆனது வரலாறு இல்லையா? ரப்பல் ஆலமீன் நினைத்தான் என்று சொன்னால் ஒரே ஒரு வார்த்தை அப்படியே பெறணும், உலகம் அப்படியே பெரட்டி போட்டிருக்கிறான்ல. ஆது கூட்டம் பெரும் பெரும் மலைகளை குடைந்து வாழ்ந்தவர்கள், சமுது கூட்டம் மலைகளை குடைந்து வாழ்ந்தவர்கள், அவன்லாம் ஒண்ணு நிக்க முடியல, வேறற்ற மரங்களாக சாய்ந்து இருக்கிறார்கள். ரப்பல் ஆலமீன் ஒரு விஷயத்தை கட்டளையிடுகிறான் என்று சொன்னால் நீ போ, அவர் பார்த்துக்கிட்டோம், அவங்க இருக்கிறாங்க, ஆலயங்கள் இருக்கிறாங்க, தாய்கள் இருக்கிறாங்க, நிர்வாகிகள் இருக்கிறாங்க, எனக்கு என்ன வேலை? கேள்வி வருதா இல்லை நமக்கு? ஏன் வேலை என்ன? அவங்கெல்லாம் பார்க்கணும் என்று சொல்லி ஒதுங்கி நிற்கிறோம். இதே வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாறு ஒரு இடத்துல பார்க்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் உம்மத்துல நடந்ததை ரப்பல் ஆலமீன் குர்ஆன்லயும் கண்டிக்கிறான். அவர்களை இழிவடைந்தவர்களாக, களத்துக்கு போலல, இழிவடைந்தவர்களாக 40 ஆண்டுகள் அவர்கள் இந்த இடத்துல பஞ்சை பராரிகளாக திரிவார்கள் என்று அல்லாஹ் டிக்ளேர் பண்ணி விட்டுட்டான். இன்னைக்கு வரைக்கும் அவங்க நிலைமை என்ன, அவருடைய சூழல் என்ன, வரலாறு என்ன என்பதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். யூதர்களுடைய நிலையைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே நமக்கு அந்த இடத்துல சொல்லி தருகிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலை அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் ஒரு நேரத்தில் நடக்குது. பத்ர் களம், அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க பத்ர் களத்தை சந்திக்கலாம் வரல, ஒரு சூழல் களத்தை சந்திக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம 300 பேர் தான் இருக்கிறோம், அங்க பார்த்தா 1000 பேர் இருக்கிறான், பெரும் படை. இந்த படையை போய் நம்ம நேரில் சந்திக்கிறதெல்லாம் சாத்தியம் இல்லை. அவ்வளோ பெரிய படையை போய் 300 பேர் எங்க சந்திக்கிறது? கையில கத்தி இல்லை, கவடா இல்லை, விலங்கு இல்லை, வாகனம் இல்லை, ஒண்ணுமே இல்லை, உணவு இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். அவன் என்னடா கொளுத்து தின்னுட்டு நல்ல வாகனங்களோடு போர் தளவாடங்களோடு எல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவான்களா வந்து நிக்கிறான். அங்க போய் நம்ம மோதுறது சாத்தியமா என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிற எல்லாரையும் அழைக்கிறாங்க. என்ன செய்யலாம்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அங்கதான் அடிச்சான், மக்கால இருக்கும்போது துன்பப்படுத்தினான், அது அவன் ஊரு, அங்கிருந்து இங்க வந்துட்டான், இங்கே சும்மா இருக்கு, இங்க வரானா இதுல நம்ம இருந்து என்ன செத்தாலும் பரவாயில்ல, களத்தை சந்திப்போன்றாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் சொல்றாங்க, களத்தை சந்திப்போம், போருக்கு போவோம், செத்தாலும் பரவாயில்ல, களத்தை சந்திக்கணும் அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹ் அமைதியா இருக்கிறாங்க, ஒரு முடிவு எடுக்கல. அல்லாஹ்வுடைய தூதர் அமைதியா இருக்கிறாங்க. அன்சாரிகள்ல ஒருவர் வந்து சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே எங்க விஷயத்துல மௌனமா இருக்கிறீங்களா? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத் அந்த கூட்டம் சொல்லுச்சே, அப்படி சொல்லுவோன்னு நினைச்சீங்களா? நீங்களும் உங்களுடைய மக்களும் அன்சார் முஹாஜிர்களும் போய் பாருங்க, அப்படி சொல்லுவோன்னு நினைச்சீங்களா? உங்க கூட நிற்போம், உங்க முன்னாடி நிற்போம், உங்க பின்னாடி நிற்போம், உங்க வலப்பக்கம் இருப்போம், உங்க இடப்பக்கம் இருப்போம். நீங்கள் இந்த கடலில் குதிக்க சொன்னால் குதிக்க தயாரா இருக்கிறோம். இந்த கொள்கைக்காக வந்துவிட்ட நாங்கள் இந்த களத்தில் இருந்து பின்வாங்க மாட்டோம், உங்களோடு நாங்கள் நிற்போம் என்று நின்னார்கள். அல்லாஹ் என்ன மாதிரி பண்றான்னா, இப்படி நின்னதுக்கு அவர்கள் முன் செய்த பாவங்களை பல இடங்கள் அல்லாஹ் மன்னிக்கிறான். இவர்கள் பின் செய்யக்கூடிய பாவங்களை எல்லாம் பண்ணித்தாங்க. பத்ர் களத்தில் கலந்து கொண்ட நபி தோழர்களுக்கு அதுக்கப்புறம் பெரிய பெரிய தவறெல்லாம் பண்ணாங்க. அதையெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முன் பின் பாவங்களை அந்த மக்களுக்கு மன்னித்தான் என்பதை பார்க்கணும். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல நீ போ, அவங்க போட்டோம், அவங்க எனக்கு வாய்ப்பு கிடைத்தது என்று சொன்னார், எனக்கு இந்த நேரத்தில் இங்கே இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது என்று சொன்னால் நான் நிக்கணும். அதை விட்டு நீங்க போங்க, அவங்க போங்க, அவங்க செய்யட்டும், இது அல்லாஹ்வுக்கு எல்லாமே முடியுங்க, நான் இருந்துதான் செய்யணும்னு அவசியமே கிடையாது. நீங்க கொஞ்சம் வரலாறு எல்லாம் எடுத்து பாருங்களேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? கத்தியோட வந்தவர், ஏதோ இஸ்லாம்னு பேசுறாங்களாமே, யாரும் முகமதுன்னு ஒருத்தர் வந்துட்டாராமே, அவர் வெட்ட போறேன்னு வந்தவர் தான் உமர். அவங்க இஸ்லாமிய மார்க்கத்துடைய வரலாறுல 2வது கலிஃபா என்று சொல்லக்கூடிய அளவுக்கான நிலை வந்திருக்கிறது. அவர் யார் மாத்தினது? நம்ம போய் தான் மாத்தணுமா? காலித் பின் வலீத்
உகது யுத்தத்தில் எதிரணியில இருந்தார். முஸ்லிம்கள் பெரிய அளவுக்கு பாதிப்பை சந்திப்பதற்கு காரணமா இருந்தவர். அவர் இஸ்லாத்துக்கு வந்தார். யாரால? நம்மளையா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாடினான் என்று சொன்னால் யாரையும் கொண்டு வந்து சேர்த்துவான் உள்ள. நம்ம வேலை எல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் மறுமையில போய் ரப்பல் ஆலமீன் முன்னாடி நிற்கும் போது வெறுங்கையா நிக்க போறேன்னா, இந்த உலகத்தில் நான் செய்த செயல் என்ன, எதை சேர்த்திருக்கிறேன்? இந்த மார்க்க படிக்காக யாரெல்லாம் உனக்காக உன் களத்துல நின்ன பணி செஞ்சேன், ராப்பகலா இருந்தேன், அதுக்காக உழைச்சேன், அதுக்காக கூப்பிட்டாங்க போனேன், இப்படி சொல்றதுக்கான ஒரு தெம்பு இருக்கணுமா இல்லையா? ஒண்ணுமே இல்லாம அது ரப்புல் ஆலமீன் நினைச்சானா எந்த அளவுக்குன்னா 1992 பாபர் மசூதி இடிக்கப்படுது. பாபர் மசூதி இடிக்கிறதுக்கு முதல்ல டூம்ல ஏறினாலு பல்பீர் சிங்ன்ற ஆள். நினைக்கும் போதே ஆச்சரியமா இருக்கு. இந்த நாட்டில் அழிக்க வேண்டும், முஸ்லிம்களை ஒழிக்க வேண்டும், இங்கே இந்த சித்தாந்தம் இருக்கக்கூடாது என்று பிரச்சாரம் செய்யப்பட்டு அதில் தூண்டப்பட்டு பாபர் மசூதி முதலாக ஏறி நான் இடிக்க வேண்டும் என்ற சித்தாந்தத்தில் இருந்த பல்பீர் சிங் இஸ்லாத்திற்கு மாறி இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு அற்புதங்கள் இந்த உலகத்தில் நடந்துட்டு இருக்கிறது. ஹிஜாப கூடாது என்று பேசினவங்க, கமலா என்று சொல்லக்கூடியவங்க தன்னை சுரையாவாக மாற்றிக் கொள்கிறார். எப்படி நடக்குது இது? கேஸ்டீவன் என்று சொல்லக்கூடிய பாப்பிசை பாடல், உலகத்துல எது இன்பம் எது சுகன் போறாங்கல்ல, கேஸ்டீவன் ஒரு பாப்பிசை பாடல். எப்பவுமே சுத்தி பெண்கள், எப்பவுமே போதை, ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று இருந்தவர் தன்னை முஸ்லீமாக மாற்றிக்கொள்கிறார். இந்தியா உலக வரலாறு நீங்க எடுத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்குங்க. அமெரிக்காவில் இஸ்லாமியர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி WTC ஒரு பில்டிங்கை இடிக்கிறான் 2001. முஸ்லீம்லாம் தீவிரவாதி, பயங்கரவாதி, அவன் பக்கம் யாரும் திரும்பிடாத, அங்க போயிடாத. முஸ்லீம்கள்லாம் ஐயோ அவ்வளவுதான், பிரச்சாரம் எல்லாம் முடிஞ்சு போயிருச்சு, இனி எப்படி நம்மள தீவிரவாதின்றான், நம்மள பயங்கரவாதின்றான். இஸ்லாமிய அடிப்படைவாதம் தான் அந்த WTC பில்டிங் இடிக்கிறதுக்கு காரணம்ன்றான். அதனாலதான் ஆயிரக்கணக்கான உயிர் போனதுன்றான். நம்ம போய் எப்படி பிரச்சாரம் பண்றது அப்படின்னு சொல்லி அமர்ந்துட்டாங்க. 10 வருஷம் கழிச்சு அமெரிக்காவை ஆய்வு செய்கிறார்கள். புதிதாக 1200 பள்ளிவாசல் 10 வருஷத்துல. ஒரு வருஷத்துக்கு 120 பள்ளிவாசல். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த தமிழகத்துல கிட்டத்தட்ட நம்ம 30-40 ஆண்டுகளாக சிரமப்பட்டு அங்கொன்று இங்கொன்று பள்ளிகளாக உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம். 1200 பள்ளிவாசல்கள் ஒரு 10 வருஷத்துல உருவாகிறது என்று சொன்னால் நம்ம இல்லைனாலும் களத்துல வேலை நடக்கும். ரப்புல் ஆலமீன் நினைத்தான் என்று சொன்னால் எதை வேண்டுமானாலும் செய்யறதுக்கு ஆற்றல் படைத்தவன். நம்ம நினைக்க வேண்டியது என்ன? இதை நோக்கி சாரையா மக்கள் வரான். மூட நம்பிக்கை தூக்கி போட்டுட்டு வரான், அசத்திய கொள்கைகளை தூக்கி போட்டுட்டு வரான். இந்த கொள்கை அசத்திய கொள்கை என்று எத்தனையோ கொள்கைகளை விட்டு மக்கள் இந்த பக்கம் சாரையாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வருவதற்கான காரணமாக நான் இருந்திருக்க கூடாதா? இதைத்தான் இந்த உலகத்தில் வாழும்போது நம்ம நினைக்கணும். என் பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கான், என் சொந்த தம்பி இருக்கிறான், அண்ணன் இருக்கிறான், மாமன் மச்சான் இருக்கிறான், என் தெருவில் உள்ளவர் இருக்கிறான், என்னோட வியாபாரம் செய்யக்கூடியவர் இருக்கிறான், என் பகுதியில் இத்தனை தெரு இருக்கிறது. இதுல எவ்வளவு பேர் இந்த கொள்கையை நோக்கி வருவார்கள் தெரியாது. வரக்கூடியவர்கள் என்னுடைய ஒரு பணியின் காரணமாக அவர்கள் வந்தார்கள் என்று சொன்னார். மறுமையில போய் அல்லாஹ்விடத்தில் இருக்கின்ற போது மிகப்பெரிய ஒரு பேற்றை, ஒரு நன்மை அடையக்கூடிய ஒரு வாசல் இருக்கிறது என்பதை உலகத்தில் வாழும்போது நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஏகத்துவன்றது எந்த நேரத்தில் உடம்புல இருந்து அது பிரியவே கூடாது. பிரச்சாரம், இந்த களப்பணி, இந்த களத்தில் இருக்கிறது என்றதை அப்படியே நம்ம ரத்தத்தில் கலந்துருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்கன்னா ஆரம்பத்தில் பிரச்சாரம் பண்றாங்க. பிரச்சாரம் பண்ணும்போது மக்களோட கடுமையான அடி ஓத, கொள்கையெல்லாம் கடைபிடிக்க முடியாத அளவுக்கு அடிச்சு நொறுக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணாங்கன்னா, நீங்க அபிசீனியாவுக்கு போயிருங்கன்னு ஒரு கூட்டத்தை அனுப்பி வைக்கிறேன். அபிசீனியாவுக்கு போயிருங்க, அங்க போய் கொஞ்ச நாள் நிம்மதியா இருங்க, வணக்க வழிபாடுகளை செஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. பிரச்சாரம்லாம் அங்க கிடையாது. போறாங்க. போற இடத்துல நடக்கிறது என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய அப்துல்லா இப்னு அபி ரபியா, அம்ர் பின் ஆஸ் 2 பேரை குறைசிகள் என்ன பண்றாங்கன்னா நல்ல பரிசு பொருட்களை கொடுத்து அங்க அனுப்பி விடுறாங்க. நீங்க போங்க, அங்க போன அபிசீனியாவுக்கு போனவன் நிம்மதியா இருக்கக்கூடாது, அங்க போய் நீ அவனை அங்கிருந்து கிளப்பி விடுன்னு அனுப்புறாங்க. இந்த வரலாறை நீங்க படிச்சீங்கன்னா திரும்ப திரும்ப படிக்கட்டும். இந்த சம்பவம் இருக்கிறதே வரலாற்றுல இந்த பொன்னெழுத்துக்களில் பதியப்பட வேண்டியது. இந்த செய்தியை பல கோணங்கள்ல இருந்து ஒவ்வொரு தடவை படிக்கும் போது ஒவ்வொரு கோணம் புலப்படும். அங்க நஜ்ஜாசின்ற மன்னர் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறார், ஒரு கிறிஸ்துவ மன்னர். அந்த இடத்துல பரிசு பொருட்களோட குறைசி காபிர்கள் நிக்கிறாங்க. வந்திருக்கக்கூடிய இந்த மக்காவில இருந்து வந்த முஸ்லீம்கள் குழப்பவாதி, அவன் உன் கொள்கையும் கிடையாது என் கொள்கையும் கிடையாது, குழப்பம் பிரிக்கிறவன் அவன் வந்திருக்கிறான்னு சொல்லி நஜ்ஜாசி மன்னர் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் போகுது. கொஞ்சம் நம்ம வாழ்க்கையோட யோசிச்சு பாருங்களேன். ஏதாவது ஒரு பிரச்சனை, ஜமாத்துல ஒரு பிரச்சனை, கூப்பிடுறாங்க, பேசலாம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க, போய் நிக்கிறோம். ஒரு எஸ்ஐ அளவுக்கு பேசுவோம், ஒரு இன்ஸ்பெக்டர் அளவுக்கு பேசுவோம். அடுத்த லெவல் போகுது, டிசின்றாங்க, எஸ்பின்றாங்க, அதுக்கு கமிஷனர்ன்றாங்க. ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கும்ல, போய் நிற்கும் போது கால் அப்படியே டைப் அடிக்கும்.
காவல்துறை அதிகாரி அவரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த அதிகாரங்கள அதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு ஆடி போயிடும். இங்கே நஜ்ஜாசி கூப்பிடுறாரு, மன்னர், ஒரு நாட்டுடைய மன்னர் கூப்பிடுறாரு. ஏதோ வந்திருக்கிறாங்களாமே, குழப்பாதீங்களாமே, நாட்டில் பிரிவினை உண்டாக்குவாங்களாமே, கூப்பிடு, என்னன்னு விசாரிப்போன்றார். படிக்கும் போது நமக்கு ஆச்சரியமா இருக்கு. அதாவது மக்காவில் யாரை தெரியுமா எதிர்த்தாங்க? அல்லான்னு தெரிஞ்சவனை எதிர்த்தாங்க. பிரச்சாரம் யார்கிட்ட பண்ணாங்கன்னா, அல்லாஹ் யாருன்னு அறிஞ்சவங்க கிட்ட பிரச்சாரம் பண்ணாங்க. உனக்கு கஷ்டம் வந்தா காப்பாத்துறது யார்? அல்லாஹ். உனக்கு ரிஸ்க் அளிக்கிறது யார்? அல்லாஹ். எல்லாமே அல்லாவை நம்பிக்கொண்டு அல்லாவுக்கு இணை வைத்தவர்களிடத்துல பிரச்சாரம் செஞ்சதுக்கே அடிச்சான். அதிகாரம் இல்லை, மன்னர் கிடையாது. இங்க வந்து நிக்கிறோம், ஒரு மன்னர், கிறிஸ்துவ ஆட்சி நடைபெறுகிறது, கிறிஸ்துவ மன்னர், அல்லாஹ்னா யாரும் தெரியாது. அவர் கூப்பிடுறாரு, என்ன சொல்றது, போய் என்ன விளக்குறது கேட்கிறாரு. நீங்க யாருப்பா, என்ன இங்க வந்திருக்கிற, என்ன விஷயம் கேட்கிறாரு. அந்த நேரத்தில் ஜாபிர் பின் அபித்தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் வந்து போறாங்க. அந்த அந்த ஹதீஸ வாழ்க்கையில திரும்ப திரும்ப படிச்சு பாருங்க. போறாங்க, மன்னர் யாருன்னா இருக்கட்டும், என்னவோ கேட்கட்டும், அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எதை சொன்னாரோ அதை அவரிடத்தில் சொல்லிடுவோம். அவர் கொள்கையை அறிஞ்சவர், அல்லாஹ் அறிஞ்சவர், அல்லாஹ் எதுவுமே தேவையில்லை. நாம் போறோம், போய் அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம இடத்தில் எதை சொன்னாரோ அதை அவரிடத்தில் சொல்லிவிடுவோம் என்று சொல்லி ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. போய் அந்த இடத்துல, ஐயுகல் மலிக், மன்னர் அவர்களே, குல்னா கௌமன் அகலல் ஜாஹிலியா, நாங்கள் அறியாமை காலத்தில் இருந்தோம், நக்புதுல் அஸ்னா, சிலைகளை வழிபட்டு வாழ்ந்து கொண்டிருந்தோம், நக்குலுல் மைத்தா, இறந்து போன புராணிகளை உண்டு கொண்டிருந்தோம், நக்தில் பவாகிஸ், மானக்கேடான காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தோம், நக்தவுல் அர்ஹாம், வெட்க உணர்வுகள் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தோம், நுசீவுல் ஜிவார், அண்டை வீட்டுக்காரர்களுக்கு துன்பம் இழைத்துக் கொண்டிருந்தோம், எக்கூலுல் கவியும் மிம்மாலை, எங்களில் பலமானவர்கள் பலகீனமானவர்களை அடித்துக் கொண்டிருந்தோம், குன்ன அலாதாலிக், ஒட்டுமொத்தமா எங்க வாழ்க்கை என்பது கேடு கெட்ட வாழ்க்கையா இருந்துச்சு. நாங்க யாருன்னு கேட்கிறீங்களா? எங்க வாழ்க்கை என்னன்னு கேட்கிறீங்களா? நாங்க செத்து போனதை தான் சாப்பிடுவோம், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு துன்பம் கொடுப்போம், நாங்க பலசாலியா இருக்கும்போது பலகீனமானவர்களை அடித்து துன்புறுத்துவோம். இப்படியான எங்க வாழ்க்கை என்பது ஒரு கேடு கெட்ட வாழ்க்கையாக இருந்தது. அத்தாபா அசல்லாஹு இலைனா ரசூலுன் மின்னா, எங்களிடத்தில் தூதர் ஒருவர் வந்தார், அவரை பற்றி எங்களுக்கு தெரியும், நகரிபு நசபகு, அவர் நல்ல ஒரு சுயமரியாதையோடு கௌரவத்தோடு ஒரு பாரம்பரியத்தோடு இருந்தவர், சித்துககு, அவர் உண்மை பேசக்கூடியவர், அமானத்துகு, அவர் அமானிதங்களை பேணக்கூடியவர், அபாபகு, அவர் சுயமரியாதையோடு வாழ்ந்தவர். அப்படியே ஒரு பெரிய பட்டியல் அடிக்கிறார். நாங்க யாரா, எங்க வாழ்க்கை ஒரு கேடுகட்ட வாழ்க்கை, சிலைகளை வணங்கணும், செத்ததை சாப்பிட்டோம், அப்படி இருந்தோம், இப்படி இருந்தோன்றதெல்லாம் சொல்லிட்டு ஒரு தூதர் வந்தார். பொய் பேச மாட்டாரு, அமானிதங்களை வந்து பேணுவாரு, அவர் சுயமரியாதையோடு வாழ்ந்தவர், அவர் வந்து எங்களுக்கு சொன்னாருன்னு சொல்லி, ஆனா இலல்லாஹுலி வஹ்தஹு வனஹ்பதுஹு, நீங்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று எங்களுக்கு சொன்னார். அமரனா, அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். சிதிக்கில் அதீஸ், நீங்கள் உண்மை பேச வேண்டும் என்று சொன்னார். அதாயில் அமானத், அமானிதங்களை பேண வேண்டும் என்று சொன்னார். சிலத்தில் ரஹி, சொந்த பந்தங்களோடு இணக்கமாக இருக்க சொல்கின்றார். ஜிவார், அண்டை வீட்டுக்காரர்களுக்கு அடைக்கலம் தர சொல்கின்றார். கப்பியன் மகாரி, தடை செய்யப்பட்ட காரியங்களை விட்டு விலக சொல்கிறார். திமாயி, பிற உயிர்களை கொலை செய்யக்கூடாது என்று சொல்கின்றார். விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்கின்றார். கௌலி ஜூர், பொய் சாட்சி சொல்லக்கூடாது என்று தடுக்கின்றார். அகலில் மாலம் எத்தீன், எத்தீன்களுடைய அனாதைகளுடைய சொத்துக்களை சாப்பிடாதீர்கள் என்று சொல்கின்றார். கத்பில் முக்சனா, கற்பொழுக்கம் உள்ள பெண்கள் மீது அவதூறு சொல்லாதீர்கள் என்று சொல்கின்றார். அமரனா நாக்புதுல்லாஹு வஹ்தஹு லா நுஸ்ரிகு பிஹி செய்ய, அவர் எங்களுக்கு கட்டளை இடுகின்றார், அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குங்கள், அவனுக்கு யாரையும் இணை வைத்து விடாதீர்கள் என்று சொல்லிட்டு அமரனா, அவர் எங்களுக்கு கட்டளை இருக்கின்றார். பிஸ்ஸலாத்தி, தொழுகை நிறைவேற்ற சொல்கின்றார். ஜக்காத்தி சியாமி, ஜக்காத் கொடுக்க சொல்றாரு. எங்களை வந்து நோன்பு நோக்க சொல்கிறார். அத்தது அழகி உம்ரல் இஸ்லாம், இதைத்தான் இஸ்லாம் என்று அவர்கள் எங்களுக்கு காட்டித்தரார். இப்படி அடி லைனா அடிக்கிறார். அடிச்சதுக்கு அப்புறம் அப்பவும் வந்து அந்த நஜ்ஜாசி மன்னரை கொலை பண்ணிட்டு, இதெல்லாம் இருக்கட்டும், இவங்க உங்க கடவுளை பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க, மேரிய பத்தி, மரியமை பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க அப்படின்னு சொன்ன உடனே மரியம் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தை அந்த இடத்துல ஜாபீர் அவங்க ஓதுறாங்க. நஜ்ஜாசி அழுகிறார்ன்றத பார்க்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், ஜாபீர் அங்க அடிச்சு நொறுக்கிட்டு வந்துட்டாங்க, சத்தியத்தை போட்டு உடைச்சிட்டாங்க. சத்தியம் என்பது என்ன என்பதை கடந்த கால வரலாறுல இருந்து அடுக்கடுக்கடுக்கடுக்க இப்படியெல்லாம் ஒரு அழகிய முறையில் எடுத்து வைக்க வேண்டும் என்ற அந்த நிலையை எடுத்து சொல்றாங்க. ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவில் இருக்கிறாங்க, மக்களை எல்லாம் அழைக்கிறாங்க. ஒரு இறை நம்பிக்கையாளர் இன்று இறந்து விட்டார், வாருங்கள், அங்கு அவருக்கு தொழுகை நடத்தப்படவில்லை, நாம் தொழுகை வைப்போம் என்று நஜ்ஜாசி அவர்களுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மதீனாவிலே காயிம் ஜனாசா என்று சொல்லக்கூடிய ஒரு நடைமுறையை நமக்கு கற்றுத்தந்தார்.
ஒரு இறை நம்பிக்கையாளர்களுக்கு அங்க தொழுகை நடக்கலன்னா நம்ம இன்னொரு இடத்துல இருந்து அவருக்காக தொழுகையை நடத்த வேண்டும் என்ற ஒரு வழிமுறை. நம்பிக்கையோட மூத்தா போயிருக்கேன். நம்ம சொல்லக்கூடிய பேச்சுக்கள், நம்முடைய பணிகள் யாரை எப்ப மாத்தினே தெரியாது. அல்லாஹ்வை தெரிஞ்சவன் இடத்தில் பிரச்சாரம் ஈடுபடல. அங்க யார் ஒரு நஜாசிக்கு அல்லாஹ்வை தெரியாது, கிறிஸ்துவத்தில் இருந்தவர், அவரிடத்தில் போய் இவர்கள் மார்க்கத்தை சொல்கிறார்கள். அவர் இந்த கொள்கைக்கு வந்து விட்டார் என்று சொன்னால் நம்ம இந்த சத்திய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம இன்னும் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்விடத்தில் போய் வெறுங்கையா நிற்கக்கூடாது. இந்த களப்பணியில எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கும். ஒரு பாலக் பழத்தினால தௌஹீதுக்கு வந்தவங்க இருக்கிறாங்க. ஒரு நண்பர்கள் கிட்ட பேசி அவர்களுக்கு புரிய வைத்ததுனால தௌஹீதுக்கு வந்தவங்க இருக்கிறாங்க. சகோதரத்துவத்தை பள்ளிவாசல் வந்து பார்க்கறாங்க, எவ்வளவு அழகான சகோதரர், இதை பார்த்து தௌஹீதுக்கு வந்தவங்க இருக்கிறாங்க. இனிய மார்க்கம் நிகழ்ச்சி நடத்தி அதன் மூலமாக தௌஹீதுக்கு வந்தவங்க இருக்கிறாங்க. எளிய மார்க்கம் நிகழ்ச்சி அதன் மூலமாக தௌஹீதுக்கு வந்தவங்க இருக்கிறாங்க. தனிநபர் தாவா செய்து அதன் மூலமாக தௌஹீதுக்கு வந்தவங்க இருக்கிறாங்க. நம்முடைய திருமண நடைமுறையை பார்த்து அதில் தௌஹீதுக்கு வந்தவங்க இருக்கிறாங்க. வியாபார ஒழுக்கங்களை பார்த்து தௌஹீதுக்கு வந்தவங்க இருக்கு. எவ்வளவோ முறைகள் இருக்கு. அப்ப இந்த களத்தில் இருக்கக்கூடிய நாம் அதையெல்லாம் விளங்கி இந்த பணிகளில் நம்மளை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் ஏற்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய இந்த வெற்றி பெறக்கூடிய கூட்டத்தில் இருக்கலாம். இல்லை என்று சொன்னால் நஷ்டம் அடையும். அப்ப அதையெல்லாம் கவனத்தில் கொண்டு வரக்கூடிய காலங்களில் இந்த ஏகத்துவ பணியில் நாம் நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்னுடைய இந்த முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாகுரதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் நம்முடைய பிள்ளைகளை இந்த உலகத்திலே படிக்க வைத்து நல்ல ஒரு பொறுப்பிலே வர வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகின்றோம். ஒரு காலம் இருந்தது, சமூகத்திலே படிப்பறிவில்லாத சமூகமாக இஸ்லாமிய சமுதாய மக்கள் இருந்தார்கள். இன்று பட்டதாரிகளை உருவாக்கக்கூடிய அளவிற்கு நல்ல முறையில் கல்வி விழிப்புணர்வு நம்ம சமுதாயம் அடைந்திருக்கிறது. நம்ம படிக்க வைக்கிற பிள்ளைகளை ஒருத்தர் இன்ஜினியர் ஆக்கணும், ஒருத்தர் வந்து டாக்டர் ஆக்கணும், ஒருத்தர் ஐடி கம்பெனிக்கு அனுப்பணும், ஒருத்தர் இப்படி ஆக்கணும் அப்படி ஆக்கணும், நிறைய பல கனவுகளோடு நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். ஆனால் இஸ்லாமிய சமுதாயம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு துறை இருக்கிறது என்று சொன்னால் அது சட்டத்துறை. வழக்கறிஞர்களாகவோ நீதிபதிகளாகவோ இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களை உருவாக்க வேண்டிய தேவையும் அவசியமும் இந்த சமுதாயத்துக்கு இருக்கிறது. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்கா, ஒரு வக்கீலுக்கு படிக்க வைங்க, அட்வொகேட்டை ஆக்குங்கன்னு சொன்னால் எடுத்த உடனே அது வந்து இஸ்லாமிய மார்க்கத்துக்கு முரணானது. ஏங்க என்னங்க காரணம்? அங்கே போனால் பொய் சொல்லணும். அதாவது வழக்கறிஞர்கள் என்று சொன்னாலே அது ஏதோ பொய் சொல்லக்கூடிய ஒரு தொழில் மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்தை ஏற்படுத்தி வழக்கறிஞர்களாக இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் செல்வதே கிடையாது. இவங்க வழக்கறிஞர்கள்னா இன்னைக்கு நிறைய துறை அது வளர்ந்துருச்சு. அது ஒரு சாதாரண ஒரு பெயில் எடுக்க போகணும், வழக்கறிஞர் இல்லாமல் போக முடியாது. ஒரு டாக்குமெண்ட்டை வந்து செக் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது, வழக்கறிஞர்களோட துணை இருக்கு. ஒரு அஃபிடேவிட் வாங்கணும், இன்னைக்கு வழக்கறிஞர்கள்கிட்ட தான் போய் நிற்க வேண்டியிருக்கு. நிறைய இன்னைக்கு அது வளர்ந்து இருக்கக்கூடிய துறை, பல துறைகள் இருக்கு. ஆனால் காரணம் என்ன சொல்றோம்? அவர் பொய் சொல்லுவாங்க அப்படின்னு. நீ சமுதாயத்துடைய நிலைமை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நீ ஜெயிலில் வந்து சிறைச்சாலைகள் இருக்கிறது. இந்த சிறைச்சாலைகள்ல 33% பேர் முஸ்லீம்கள். முஸ்லீம்கள் இவ்வளவு பேர் ஜெயிலுக்கு ஏன் போனா? கொலைகாரனா இருக்கிறானா முஸ்லீம்கள்? முஸ்லீம்கள்னா எல்லாமே ஒரு ஏதாவது ஒரு குற்ற பின்னணி உள்ளவங்களா? 33% பேர் ஜெயிலில் இருக்கிறான். இன்னைக்கு இருக்கக்கூடிய 100 பேர்ல 33 பேர் முஸ்லீம்ன்றான். என்னடா காரணம்? முஸ்லீம்கள் இங்க ஜனத்தொகையில நம்ம சதவீதத்தில் கம்மி, ஆனா ஜெயிலில் மட்டும் ஏன் அதிகமா இருக்கிறோம்? எடுத்து பார்த்தா ஒருவர் தொழுதார் என்று சொன்னால் அதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒருத்தர் ரோட்ல நடந்து போறது ஒரு குற்றமா? கைது செய்யறான். ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கிறார், உட்கார்ந்தா கைது பண்ணுவாங்களா? கைது செய்யறாங்க. ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறார், பேசினா கைது செய்வாங்களா? கைது செய்யறாங்க. என்ன காரணம்னே தெரியாம பல லட்சக்கணக்கான பேரை கைது செய்யறது காரணமே தெரியாது. விசாரணை கைதிகளாக லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். உதாரணம் என்ன சொல்ற கேட்டுங்களேன். ஆல்டினியூஸ் ஜுபைர் ஒருத்தர் கைது பண்ணாங்க. யார் இந்த ஆல்டினியூஸ் ஜுபைர்? நுபுர் சர்மான்னு ஒரு பெண்மணி டிவியில வந்து அல்லாஹ்வுடைய தூதரை இழிவா பேசுறார். பேசின உடனே இந்த ஆல்டினியூஸ் ஜுபைர் தான் என்ன பண்றாருன்னா, அந்த வீடியோவை கட் பண்ணி வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து வைரல் ஆக்கினவர் இவர் தான். அப்போ ஆல்டினியூஸ் ஜுபைர்னால தான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா சங்கிகள் காரி துப்பப்படக்கூடிய நிலை ஆயிடுச்சு. கத்தார் அரசாங்கம் சொல்லிட்டாங்க, இந்தியாவுடைய அந்த விருந்தினரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, அவரோட உணவு இருந்த முடியாதுன்னு வெங்காய நாடு திருப்பி அனுப்பிட்டாங்க. இவ்வளவு அளவுக்கு பாதிப்பு வந்த உடனே ஆல்டினியூஸ் கைது பண்ணணும். அவர் ஜுபைர் எப்படி கைது பண்றது? ஏதாவது காரணம் இருக்கும் பாரு. அவர் காரணம் கிடைக்கல. அவர் குற்றவாளி, அவர் கொலைக்காரனா? ஒன்றும் கிடையாது. கைது பண்ண எப்படி பண்றது? ஏதாவது தேடு, எங்கேயாவது கிடைக்கும் பாருன்றான். தேடுறாங்க.
2022 ஏதாவது பண்ணியிருக்காரு? ஒன்றும் பண்ணல. அவருடைய சமூக வலைதள பக்கங்களை போய் பாரு, தேடுறான், கிடைக்கல. 2021 கிடைக்கல, 2020 கிடைக்கல, 2019 கிடைக்கல, 2018 அதுல ஏதோ ஒன்று கிடைக்குதுன்னு எடுக்கிறான். என்னடான்னு கேட்டான், அவருடைய ட்விட்டில் ஹனிமூனுன்னு போட்டிருக்காரு. ஹனிமூனு ஹோட்டல் சம்பந்தமா ஒன்று போட்டிருக்காரு. இது ஹனுமான் ஒரு அது என்னடா, இது ஒண்ணுமே புரியல, எதுக்குடா கைது பண்றீங்க? சரி, ஹனிமூனுன்றதுக்கும் ஹனுமான்றதுக்கும் அவனுக்கு வித்தியாசம் இல்லை, இருக்கட்டும். ஹனுமான் போட்டா கைது பண்ணுவியா? ஹனுமான் மத மோதலை விதைத்திருக்கிறார், மத மோதலை விதைக்க நினைக்கிறார் அப்படின்னு சொல்லி கைது பண்றார். 2018 யார் மேல எஃப்ஐஆர் போட்டா, எங்கேயா சண்டை நடந்ததா, எங்கேயா மோதல், ஒண்ணுமே இல்லை, கைது செய்யறாங்க. நான் சொல்றது எதுக்கே சொல்றேன்னா, ஆல்ட் நியூஸ் இவரை கைது பண்ணிட்டு அவரை ரிலீஸ் பண்றதுக்கு போராட்டம் நடக்குது, வெளியே வர முடியல. காரணமே இல்லாம இப்படி பெரிய பிரபலத்தை சொல்கிறேன். சித்திக் காப்பான் என்று சொல்லி கேரளாவில் உள்ள ஒரு பத்திரிகை மன்ற தலைவர், பத்திரிகை மன்றத்துக்கு தலைவராக இருக்கிறவர், PFI என்று சொல்லக்கூடிய ஒரு அரசியல் கட்சியில பொறுப்பாளராக இருந்தவர். ஹத்ராஸ் என்ற பகுதிக்கு செய்தி சேகரிக்கிறதுக்காக போறார். ஒரு செய்தியாளர் அதை தானே பண்ணுவான். இங்க இருந்து இதுக்கு போறாங்க, பாலஸ்தீனத்துக்கு போறாங்க, நாங்க செய்தியை சேகரிக்க போறோம். இங்க இருந்து இஸ்ரேலுக்கு போறாங்க, குண்டு விடுது, குண்டு பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு போறான். இங்க தூத்துக்குடியில ஒரு இடத்துல மழை பாதிப்பு, ஒரு கிராமத்துக்குள்ள யாருமே போக முடியல, பத்திரிகையாளர் போய் நிற்கிறோம், கஷ்டப்பட்டு வந்து விட்டோம், காட்சிப்படுத்துறோம். ஹத்ராஸ்ல ஒரு பெண்ணை கற்பழிச்சாக அது செய்தி சேகரிக்க போக தானே செய்வாங்க. போனதுக்காக UAPA அவர் கைது பண்ணியிருக்கான். சித்திக் காப்பான் செய்தி சேகரிக்க போனதற்காக ஒரு பத்திரிகை மன்ற தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு அரசியல் பின்புலம் உள்ளவர், பொருளாதார பின்புலம் உள்ளவர், 2 ஆண்டுகள் சிறையில் இருந்ததுக்கு அப்புறம் தான் வெளியே வர. என்ன தப்பு செஞ்சாருன்னே தெரியல. இந்த மாதிரி நீங்க எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், கபில்கான் ஒருத்தர் கைது பண்றாங்க. கபில்கானை பத்தி உங்களுக்கு பலருக்கு தெரியும். உத்தரப்பிரதேசத்துல குழந்தைகளுக்கு ஆக்சிஜன் இல்லாம அந்த சிலிண்டர் இல்லாம இறந்து போறாங்க. தன்னுடைய சொந்த பணத்துல ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்கி கொடுத்தாரு. கவர்மெண்ட்டுக்கு பேரை கெடுத்துட்டாருன்னு அவர் கைது பண்ணியிருக்காங்க. ஒரு பெண்மணி பாத்திமா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியை கைது பண்றாங்க. அந்த அம்மா கர்ப்பத்தில் இருக்கிறாங்க. அந்த மாணவருக்காக அந்த போராட்டம் நடந்தப்போ CA அப்போ பேசி இருக்கிறாங்க, அதுக்காக கைது பண்ணாங்க. எல்லா பெண்கள் அமைப்புக்கும் போராட்டம் நடத்துறாங்க. பெண் அவ வந்து கர்ப்பமா இருக்கிறா, பேச்சுரிமை உள்ள நாட்டில் அவங்க என்ன பேசிட்டாங்க, விடுதலை பண்ணின்னு போராட்டம் நடத்துறாங்க, விடுதலை ஆக்க முடியல. நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு தான் அந்த அம்மா வெளியே வந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் உமர் காலித் உள்ளதா இருக்காரு, CA ஆர்ப்பாட்டத்தில் பேசுனதுக்காக. இப்படி நீங்க பட்டியல் எடுத்தீர்கள் என்று சொன்னால் ஏன் ஜெயிலுக்கு போனான்னு தெரியல. 26 வருஷம் கழிச்சு ஒரு 5 பேரை ரிலீஸ் பண்ணியிருக்கிறான். ஏன்டா ரிலீஸ் பண்ணீங்கன்னா, அவர்களை அன்னைக்கு பஸ் அந்த குண்டு வெடிப்பு விஷயத்துல கைது பண்ணோம்னா, சரி குண்டு வெடிப்புல கைது பண்ணணும், இப்ப ஏன் ரிலீஸ் பண்ற, உள்ளே வைனா, அந்த குண்டு வெடிப்புக்கும் இவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எப்போ? 26 வருஷம் கழிச்சு. இப்போ ஜெயிலில் இருக்கக்கூடிய 33% மக்களுடைய நிலைமை வச்சு போறீங்களா? படிப்பறிவு இல்லாதவன், பணப்பணம் இல்லாதவன், அறிவு கிடையாது, யாரை போய் யார் அணுகணும் தெரியாது, கல்வி அறிவு கிடையாது இந்த சமுதாயத்தில். இப்படிப்பட்ட மக்களை இன்னைக்கு சிறைச்சாலைகளை நிரப்பி இருக்கிறாங்க. ஒரு ராமநவமி ஊர்வலம் போச்சுன்னு சொன்னா, அதுல எங்கெல்லாம் முஸ்லீம் ஏரியா இருக்கோ அங்கெல்லாம் கொத்து கொத்தா தூக்குறோம். 300 பேர் 500 பேர் அரசு செய்யப்படுறாங்க. ஒரு அனுமன் ஜெயந்தி ஊர்வலம் போச்சுன்னு சொன்னா அதுல கொத்து கொத்தாக மக்கள் கைது செய்யப்படுகிற. எதுக்கு கைது பண்றானே தெரியும். அவன் வரான், பள்ளிவாசல் மினாரால ஏறுறான், அங்க கொடியை நாட்டுறான். இன்னைக்கு சமூக வலைதளங்கள் அந்த வீடியோக்கள் இருக்கிறது. கலவரத்தை தூண்டுறது யாருன்னு தெரியும், யார் பிரச்சனைக்கு காரணம் தெரியும். ஆனால் முஸ்லீம்களை கைது செய்து இன்னைக்கு உள்ள அடைக்கக்கூடிய ஒரு நிலை. இப்படி இந்த சமூகம் போய் கொண்டிருக்கும் போது இந்த சட்ட கல்வியை படிக்காமல் இருக்கும். பாபர் மசூதி இழந்தோம், பெண்கள் வந்து ஹிஜாப் அணிந்து கொண்டு பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாது சட்டம் போடுறான். பேசுறதுக்கு யாரா இருந்தா தானே பேச முடியும். நீதிமன்றத்திலேயோ நீதித்துறையிலேயோ மக்கள் இருக்கணும், யாருமே போறது இல்லை. நம்ம ஏதோ வேலைக்கு போறோம், நம்ம சம்பாதிக்கிறோம். நாங்க எலக்ட்ரிஷியன், என் பிள்ளை எலக்ட்ரிஷியனு, நான் பிளம்பரு, என் பிள்ளை பிளம்பரு, நான் ஆட்டோ ஓட்டுறேன், என் பிள்ளை ஆட்டோ ஓட்டுவான். நான் வெளிநாட்டுக்கு போனேன், என் பிள்ளைய வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவேன். நான் மளிகை கடை வச்சிருக்கேன், என் பிள்ளைக்கு மளிகை கடை வச்சிருவேன். படிக்க வச்சேன்னா ஒரு IT இப்படிதான் இருக்கும் சமூகத்தில். நீங்க நல்ல வருமானம் வரத்துறையாக கூட இன்னைக்கு சட்டத்துறை மாறிக்கொண்டிருக்கிறது. இதில் முஸ்லீம் மக்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த ஜும்மாவை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.